ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி காசிப் யூடியூப் சேனல். அதாவது இந்த மாதிரியான ஒரு படம் இதுவரையும் என் லைஃப்பில் நான் இதுவரையும் பார்த்தேன் அப்படிங்கிறதே நினச்சி பார்க்க முடியாத ஒரு அழகான ஒரு படம். என்னடா இந்த அளவுக்கு பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பிகாஸ் எனக்கும் நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா நானும் ஒரு ஸ்டோரி ரைட்டர் தான். இயக்குனர் ஆகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அதாவது இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே ஃபதரில் என்ன இருக்குன்னா, உங்கள்கிட்ட முதல்ல என்ன கதை இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கும் போது நம்ம ஊர் மக்கள் அவங்கள பற்றி வெளியே போய் சொல்லணும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரியான ஒரு கதை தான். அதாவது நான் நினச்சி வச்சுருந்த ஒரு கதை என் ஊரில் இருந்த இன்னொரு இயக்குனர் நடத்தியிருக்காரு, நினைவாக்கியிருக்காரு. அது உண்மையில் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி 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 பெஸ்ட் விஷஸ் மீரா கதிரவன் சார். அண்ட் இப்போ அந்த மூவியோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். இவ்வளோ ஒரு அழகான ஒரு மூவியை, இவ்வளோ ஒரு அழகான கதை இவ்வளோ நாள் மறைச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் எனக்குமே இது கற்பனையாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். பிகாஸ் அதாவது இது ஒரு நெசவு தொழில் பண்ணி வாழ்ந்து கொண்டுட்டு இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம்களோட கதை. அதாவது நெசவு தொழில் அப்படின்னு வந்துட்டாலே நெசவு தொழிலுங்கிறது தமிழர்களோட பாரம்பரிய கதை. ஆனால் முஸ்லீம்ஸ்களை இவ்வளோ நாளாக வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும் எல்லாருமே எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அவங்க தமிழர்களே கிடையாது, இந்தியர்களே கிடையாது, வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க அப்படிங்கிற. வெளிநாட்டிலேருந்து வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எப்படா அந்த தமிழ் முஸ்லீம் அந்த நெசவு தொழில் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுவும் 1-2 பேர் இல்லைடா, அந்த ஊரே அந்த நெசவு தொழிலான நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறவங்க பார்க்கும்போது தான் உண்மையை சொல்கிறேன். நாங்களும் இங்கே தான் பிறந்தோம், இங்கே தான் வளர்ந்தோம். அவங்க மதத்தை தழுவி இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி நாங்களும் தமிழர்கள் தான், எங்களுக்குள்ளேயும் தமிழ் என்ற உணர்வு இருக்குது, எங்களுக்குள்ளும் இந்தியர்கள் என்ற உணர்வு இருக்குது அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருந்தது உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த பாலிட்டிக் விஷயம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கதைக்குள்ளே வருவோம். அதான் நெசவு தொழில் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சின்ன குடும்பம். ஒரு காலகட்டத்தில் அந்த நெசவு தொழில் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட வாழ்க்கை என்னாச்சு, அவங்க என்ன மாதிரியான முறையில் அவங்களோட பொருளாதாரத்தை கொண்டு போனாங்க அப்படிங்கிறதும் அந்த படத்தில் ஒரு அழகான ஒரு காதல் கதை இருக்குது. அந்த காதல் என்னாச்சு, அந்த காதல் அடுத்த கட்டத்துக்கு போச்சா, அந்த அடுத்த கட்டமானது எப்படிப்பட்ட கட்டமாக இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பெரிய பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இந்த படம் ஒரு கடையநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து எடுத்திருக்காங்க. அந்த ஊர் மக்களோட வட்டார வழக்காக இருக்கட்டும், பேச்சுவார்த்தைகள், நடவடிக்கைகள், பழக்க வழக்கம் எல்லாமே ஏதோ அவங்க பக்கத்தில் இருந்து ஏதோ என் ஃப்ரெண்டு என் ஊருக்கு வந்து என் கூட இருந்து என் ஊரெல்லாம் பார்த்த மாதிரி ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு உணர்வை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை. உதாரணத்துக்கு நான் என் கூட என் நண்பர்களோடு தான் படம் பார்க்க போயிருந்தேன். அவர்களும் அதை கூறினார்கள். எனக்கு அது ஒரு எங்கள் ஊர் அப்படிங்கிறதுனால ஒரு கனெக்ட் இருந்திருக்குமோ. ஆனால் மற்ற எல்லாருக்குமே அதே ஒரு, அதாவது அவங்களுக்கு பரவாயில்ல இப்படிலாம் இருக்காங்களா, இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டை கொடுத்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவாக நான் என்னென்னலாம் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் இயக்குனர், அந்த இயக்கமும் அண்ட் அவருடைய எழுத்தும் தான். உண்மையில் ரொம்பவுமே எக்ஸ்ட்ரானரியாக எழுதியிருக்காரு. அதையும் தாண்டி அந்த உணர்வு அப்படி கடத்தின விதம், அந்த இயக்கம் உண்மையில் சூப்பராகவே எக்ஸ்ட்ரானரியாக சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஈசா அப்படிங்கிறவர் ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. பிகாஸ் அது ரொம்பவுமே ஆஹூ அப்படின்னு நடிக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது, ரொம்பவுமே செட்டில்டாக நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அது ரொம்பவுமே செட்டில்டாக நடித்து கொடுத்துருக்காரு. அதனால் உண்மையிலே சூப்பர். அதாவது அவருக்கு டெபியூ மூவின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி படம் நடிச்சிருக்காரான்னு தெரில, பட் அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் மாளவிகா மோகன் தானே, மனோஜா, அவங்களும் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க முதல் படம் தான் இது. அதாவது நம்ம இதுவரையும் முதல் படம் ஜோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவருடைய முதல் படம் இந்த படம் தான். ஆனால் கொஞ்சம் தாமதமாக ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்களுமே ரொம்ப ஆகும்னு நடிக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது, ரொம்பவுமே செட்டில்டாக அமைதியாக நடிக்கக்கூடிய கேரக்டர். அதாவது அவங்க படத்தில் பேசியிருக்கக்கூட மாட்டாங்க அந்தளவுக்கு. எனக்கு இந்த படத்துக்கு அவங்களுக்கு டப்பிங் வேலை ஒரு நாள் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப 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 கம்மியான ஒரு பேச்சாளர் தான். ஆனால் இருந்தாலும் ஒரு உணர்வுகளை கடத்தின ஒரு ஆக்டிங்காக இருந்துச்சு, சூப்பர். அண்ட் கஸ்தூரி ராஜா அவர்கள் உண்மையிலே எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காங்க. அவருடைய ஆக்டிங் உண்மை சூப்பர். அதாவது அது எனக்கு யோசிக்க, அதாவது இவரை தாண்டி யார் நடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி என்னை யோசிக்க வச்சுட்டாரு. அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரியாக ஆக்ட் பண்ணியிருந்தார். அண்ட் இனிமேல் கஸ்தூரி ராஜாவை எல்லோரும் கஸ்தூரி ராஜான்னு கூப்பிட மாட்டாங்க, யூசுப் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட அந்த யூசுப் அப்படிங்கிற பாத்திரத்திலே அவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த படத்தில் வரக்கூடிய கஸ்தூரி ராஜாவுக்கு தம்பியாக வரக்கூடிய அந்த ஆக்டர்ஸ் அண்ட் அவங்க மனைவியாக வரக்கூடியவங்க, அப்புறம் இந்த படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோயினாக ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லாயிருக்கும். அதாவது அவங்க ஆக்டிங்க்கு எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரியான இடங்கள் இல்லைனாலும் அவங்களுடைய கேரக்டர் ஒரு நாத்திகவாதி மாதிரி, அப்படி சொல்லக்கூடாது, ஒரு இன்டெலெக்சுவல் பொண்ணு மாதிரி வருவாங்க. அதில் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் வருங்க. அதாவது இவர்களுக்கும் இந்த செகண்ட் ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு நடுவில் வரக்கூடிய ஒரு விஷயம், நீ அங்கே எதுவுமே பேசலைல்ல அப்படின்னு, நான் உன்னை பற்றி எதுவுமே அங்கே நான் தப்பாக பேசலை அப்படின்னு சொல்லுவேன். அதான் நீ எனக்காக பேசலைல்ல அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தை. அதாவது எனக்கு அது படம் முடியும் போது தான் தெரியும், அந்த சீன் முடிஞ்சதுக்கு காரணம்
அந்த சீன் மட்டும் முடியல, அந்த சீனோட அந்த இதுவே முடிஞ்சிருச்சு. அதாவது சொன்னோம்னா ஸ்பாய்லர் ஆயிரும். அது எனக்கு படம் முடியும் போது தான் தெரியும். அண்ட் படத்தோட எண்டிங் எனக்கு ராம் சார் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதாவது நம்ம அழகாக அந்த கதைக்குள்ளே போய் அந்த கதாபாத்திரத்தில் போய் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்கும் அந்த கிளைமேக்ஸில். அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா அந்த அதுவரையும் படத்தை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த மக்கள் எல்லாருமே அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்டில் எல்லாருமே சூப்பர்ரா சூப்பர்ரா அப்படின்னு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மூமெண்ட் இருந்துச்சு. பட் அந்த உணர்ச்சி வசப்பட்ட மூமெண்ட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணாமல் டக்குன்னு ஒரு கட்டை போட்டு படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாத விதமாக இருக்கட்டும், எனக்கு லைட்டாக ராம் சாரை பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் நான் படத்தோட அண்ட் அதையும் தாண்டி சாம்சியஸ் அவர்களோட பிஜிஎம் பீரியட், அதாவது பழையங்காலத்தில் எடுக்கப்பட்ட அந்த காட்சியில் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இசையும், அப்புறம் இந்த 2023 எடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகளுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பிஜிஎம்மும் கொடுத்து ஒரு சூப்பரான ஒரு நாஸ்டாலஜிக்கல் மூமெண்ட் க்ரியேட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிகாஸ் முஸ்லீம்கள் அப்படின்னு வரும்போதே நிறைய அந்த நாகூர் அனிஃபா சாங்கு, அந்த டச்சில் நிறைய பாட்டு போட்டிருந்தாரு. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. அண்டு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் பாசிட்டிவ் அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கத்தானே செய்யும். இந்த படத்தில் நான் பெருசாக நெகட்டிவ் அப்படின்னு பார்க்குற விஷயம் அந்த மேபி அந்த கிளைமேக்ஸாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு ஃபிலிம் மேக்கராக பார்க்கும்போது எனக்கு அந்த கிளைமேக்ஸு பாசிட்டிவாக தான் தோணுச்சு. ஆனால் ஒரு சில பேர் ஐயோ என்னடா முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற பிகாஸ் அவங்களாம் கமர்ஷியல் மூவியே பார்த்து அதோட இதிலேயே பழக்கப்பட்டு வாழ்ந்த மக்கள். ஸோ அதனால் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலையோ அப்படிங்கிற தோணுச்சு. பட் இந்த மாதிரியான கிளைமேக்ஸ் இருந்தால் அது இன்னும் பழக்கமாகும். அதை இதை நீ பாசிட்டிவ்னு சொல்கிறியா நெகட்டிவ்னு சொல்கிறியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூசன் உங்களுக்கு இருக்கும். சரி, ஓகே. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுறதுக்கு என்னால் முடியலை அப்படிங்கிறது தான் உண்மையை நான் சொல்லி ஆகணும். பிகாஸ் நான் ஜால்ரா அடிக்கிற மாதிரியோ ஏதோ பேட் ரிவ்யூ கொடுக்குற மாதிரியோ ஆயிருமோ அப்படிங்கிறதுக்காக தான் நெகட்டிவ் நான் சொல்கிறேன். பட் பரவாயில்ல, நான் உண்மையை சொல்கிறேன். எனக்கு இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தோணலை. பிகாஸ் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு வாழ்வியலும் உணர்வுகளையும் கருத்துக்களையே ஒரு அழகான ஒரு படமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே நீங்கள் பார்க்கணும். தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி படங்களையும் தமிழ் மக்கள் பார்த்து ரசித்து அவங்களுடைய ஆதரவை கொடுத்து கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசையும். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 50க்கு 43. அண்ட் இதையும் தாண்டி அடுத்தடுத்த படங்களில் உங்களை வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.